ஒரு டைமில் எக்கானமி நல்லா பண்ணாலும் எல்லா செக்டரும் நல்லா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போது இந்த ஸ்டைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா ஸ்டைலுமே ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகாது. ஒரு ஸ்டைலுக்கும் ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் சில நேரம் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவார், சில நேரம் இண்டெக்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும், சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பீட்டா வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் ஐடியலி ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டைவர்சிஃபைடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவ், கொஞ்சம் வந்து ஸ்மார்ட் பீட்டா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்பினேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரீசனபிளாக நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சண்டைக்குள்ளே போயிடாதீங்க, ஆக்டிவ் பெட்டரா பாசிவ் பெட்டரா அப்படின்னு. நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷம் வேறு ரிசல்ட்டு தான் வரும். போன வருஷம் ஆக்டிவ் நல்லா பண்ணிச்சுன்னா இந்த வருஷம் ஆக்டிவ் போய் பண்ணனா இந்த வருஷம் ஆக்டிவ் நல்லா பண்ணாமல் இருக்கலாம். அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் நல்லா பண்ணிச்சுன்னு இண்டெக்ஸில் போனோம்னா இண்டெக்ஸ் நல்லா பண்ணாமல் போகலாம். ஸோ அதனால் இந்த குழப்பத்துக்குள்ளே போய் மாட்டி பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு அலோகேஷனை நீங்கள் கொடுத்துடலாம். மேபி ஒரு 60-70% ஆக்டிவாக ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு மிச்சம் ஒரு 10-20-30% டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுடைய பணம் வந்து வருஷம் வளர்ந்துக்கிட்டே போகும்.